2019ஆம் ஆண்டு சர்க்கார் பட பாடல் வெளியீட்டு விழா. அந்த மேடையில் தளபதி பேசியது தலைப்பு செய்தியாய் மாறியது. முதலமைச்சரானா நீங்க என்ன பண்ணுவீங்க? நிஜத்துல முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். டிஜிட்டல் பேனர் சரிந்து விழுந்து சுபஸ்ரீ என்ற மாணவி அகால மரணம் அடைந்தார். பிகில் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் இதை சுட்டிக்காட்டி பேசி, கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பதை துணிச்சலாக பேசி, தன்னுடைய படவிழா மேடைகளை கூட சமூக பிரச்சனைகளின் மீது வெளிச்சம் வீசும் சமூக மேடைகளாக மாற்றி காட்டியவர் தான் தளபதி. சுபஸ்ரீயோட அந்த இழப்பு இல்லை, இந்த நேரத்தில் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆண்டு நெய்வேலியில் முறைப்படி அனுமதி வாங்கி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த படப்பிடிப்பை நிறுத்த வேண்டும் என 10 பேர் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராடினார்கள். தளபதியை எதிர்த்து 10 பேர் வந்தால் ஆதரித்து எத்தனை பேர் வருவார்கள்னு தெரியும்ல. எதிர்ப்புகளாலும் விமர்சனங்களாலும் மேலும் மேலும் வளர்ந்த ஒரு இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம். அடுத்து கொடிய கொரோனா பேரிடர் காலம் வந்தது. 1,30,00,000 ரூபாயை நன்கொடையாக வாரி வழங்கினார் தளபதி. பின்பு கேரளா பெரும் மழை புயலில் வெள்ளத்தில் மிதந்தது. லாரி லாரியாய் நிவாரணப் பொருட்களை அனுப்பி கேரள சகோதரர்களுக்கு கை கொடுத்தார் தளபதி. ஆண்டு 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. தளபதி வரல பேசல. அவருடைய திருமுகத்தை ஒரு A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அதை காட்டி நமது தோழர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டார்கள். 127 இடங்களில் வெற்றி வாகை சூடினார்கள்.